பிரதர், இப்போ நம்ம 79th இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்ம கொண்டாட போகிறோம். ஆமாங்க. இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சிருச்சுங்களா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்குங்க இது 79வது சுதந்திர தினத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அடையலேன்னு தான் சொல்லுவேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையாகவே நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 6 ரைட்ஸ் ஃபார் சிட்டிசன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே இருக்கிற அந்த 6 உரிமைகளே பார்த்திங்கன்னா அதுவே இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. இப்போ முதலாவது வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டினா என்னெல்லாம் சொல்கிறாங்க? காஸ்ட், மதம், இனம், பாலினம், ஜாதி, மதத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் வேற்றுமை இருக்கக்கூடாது இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கு அது இருக்குதா இல்லைங்களா? வேற்றுமைகள் நம்ம ஜாதி வந்து பார்த்திங்கன்னா அது சொல்கிறாங்க, கிராமங்கள் தோறும் வீதியில் ஜாதி கொட்டி கிடக்கிறதுங்கிறாங்க. இன்றைக்கி எல்லா தெருவுலையும் நாடார் தெரு, கோனார் தெரு, தேவர் தெருன்னு இருக்குதுங்க. அப்போ ஒரு ஜாதிக்கு ஒரு தெரு இருக்குது, கிராமங்கள் தோறும் கொட்டி கிடக்குது. இன்னுமே அதுலேருந்து நம்மளுக்கு சுதந்திரம் வெளியே வரலைங்க. அப்புறம் வந்து மதத்தின் அடிப்படையில் மத ஸ்தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு மாதிரி இருக்குது. கோவில்கள் வேறு மாதிரி இருக்குது, சர்ச்சு வேறு மாதிரி இருக்குது, மசூதிகள் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே இருக்க மனிதன்கிறது ஒன்று தாங்கிற ஒரு புரிதலே மக்களுக்கு இன்னும் இல்லைங்களே. அதில் எவ்வளோ வேற்றுமைகள் இருக்குது. அந்த மத ஸ்தலங்களுக்குள்ளேயே ஜாதிகள் வாரியாக பிரிவினைகள் இருக்குது. ஒவ்வொரு தேவாலயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர்களுக்கு இந்த ஜாதியினருக்கு இந்த தேவாலயம், அந்த ஜாதியினருக்கு வேறு தேவாலயம், இப்படி இருக்குதுங்க. ப்ராகிபிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரைட்ஸ், நம்ம ரைட் டு ஈக்குவாலிட்டியில் இருக்குங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கரூரில் வந்து த வால் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, நாயக்கர்மார்களுக்கும் அருந்ததியருக்கும் உள்ள நடுவில் இருந்த ஒரு பெரிய மதிலை வந்து இப்போ தான் உடைச்சிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய பாகுபாடுகள் இருந்துகிட்டு தான் இருக்குது, பிரிவினைகள் இருந்துகிட்டு தான் இருக்குதுங்க. அரசியலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓட் பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓட் பாலிட்டிக்ஸ்க்காக நம்மளை பிரித்து பாகிஸ்தான் மேலே குண்டு போட்டால் மட்டும்தான் இந்தியர்கள்ங்கிற ஒரு ஒற்றுமை வருது. ரைட் டு ஈக்குவாலிட்டி அங்கே மட்டும் தான் வருதே தவிர, நிஜமாக உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே வந்து தமிழனாக பிரிஞ்சிருக்கிறோம், கிறிஸ்தவனாக பிரிஞ்சிருக்கிறோம், ஜாதி வாரியாக பிரிஞ்சிருக்கிறோம், இனத்தின் அடிப்படையில் பிரிஞ்சிருக்கிறோம். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட் இன் இந்தியா 85 பேர் ஒரு நாளைக்கு பலாத்காரம் பண்ணுறாங்க. கன்விக்ஷன் ரேட் வந்திங்கன்னா 28%. எவ்வளோ ஒரு பெரிய கொடுமையை நம்ம கட்டவிழ்த்து விட்டுட்டுருக்குறோம் பெண்களுக்கு அது அகெயின்ஸ்டாக. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம்னு சொல்கிறாங்க. இப்போ ரைட் டு ஃப்ரீடம்னா என்னங்க? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், அசோசியேஷன், மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குதுங்க. இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேர்ல்டு ப்ரெஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டுங்க. இந்தியா வந்து 151வது இடத்துல இருக்குது. ஒரு 151வது இடத்துனா அது 180 நாடுகள் மட்டும் இருக்குது. 151ல் நம்ம இருக்கிறோங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் லைக் சைனா, கொரியா, இல்லைன்னா டிக்டேட்டர்ஷிப் பாகிஸ்தான், இது மாதிரி நாடுகள் மட்டும்தான் கீழே. அப்போ டெமோக்ராட்டிக் அதாவது குடியுரிமை டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் வந்து இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது, 151ல் இருக்குதுங்க. ஸோ ரைட் டு ஸ்பீச்சுங்கிறதே இல்லையே நம்மளுக்கு. இப்போவும் நம்மளுக்கு வந்து யார் சுதந்திரமாக பேசினாலுமே அது உடனே வந்து தூக்கி நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்கங்கிறது பார்த்துட்ருக்கோம். அவங்க மேலே உடனே சட்டங்கள் பாய்ச்சி அவங்கள உள்ளே தூக்கி போட்டு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிடுறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா ரைட் டு ஸ்பீச் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸ் வந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேங்க. ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லுவாங்கங்க. ஸோ மனிதவள சுரண்டல் தான் இங்கே பெரிய சுரண்டலுங்க இன்றைக்கி நம்மளோட சுரண்டல். அப்போ நம்ம மனித வளம் எவ்வளோ சுரண்டப்படுது அப்படிங்கிறது. இப்போ நம்மளுக்கு உதாரணமாக இன்றைக்கி இந்தியாவில் வந்து மனித வளம் மேம்பாடுன்னு சொல்கிறாங்க. மனித வள மேம்பாடு அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்தியாவுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 30 to 32 இயர்ஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இளைஞர்கள் நிறைந்த நாடுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் போய் பார்த்திங்கன்னா 4 பேர் இந்தியர்கள் நடந்து போனால் ஒன்று செத்தா கூட பரவாயில்ல, அங்கே தான் 1 பில்லியன் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிற. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது, மனித வளம் வந்து ஜாஸ்தி இருக்குங்கிறத ஒரு பக்கம் நம்ம அட்வான்டேஜாக பார்க்குறோம். இன்னொரு பக்கம் 1000 கோடி பேர் இருக்கிறானுங்க, ஒருத்தன் செத்தா என்ன அப்படியும் பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு மனித வளத்தில் பெரிய சுரண்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது இப்போ வந்து நமக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறவன் வந்து அவன் ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறத அவன் குடிசையில் இருக்கிறான். நமக்கு சோறு போடுற விவசாயி இன்னும் சோறு இல்லாமல் செத்துட்டு தான் இருக்கிறான். ஸோ எவ்வளோ பெரிய சுரண்டல், இன்னும் அந்த சுரண்டல் இருந்துகிட்டு தான் இருக்குது. இதில் என்ன, நம்மளுக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி இல்லை. இவ்வளோ வரி பணங்கள் கொடுக்குறோம், அதுக்கு வந்து நம்மளுடைய மக்களுக்கு வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டிங்கிறதே கிடையாது. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகளை சார்ந்து தான் இருக்கிறோம், பெற்றோர்களை சார்ந்து தான் பிள்ளைகள் இருக்காங்க. இப்படி தான் இருக்கிறத தவிர ஒரு சோஷியல் செக்யூரிட்டியே நமக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ மனிதவள சுரண்டல்ங்கிறது இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குதுங்க. வயசானவங்களுக்கெல்லாம் போதுமான அளவு, அதாவது ஒரு பணம் வந்து பென்ஷன் வந்து சரியாக இன்னும் போய் எட்டுறது இல்லைங்களா? பென்ஷன் மட்டும் இல்லைங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரி பணம் கட்டுறாங்க. இப்போ மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா மேல் நாடுகளெல்லாம் வரி பணம் கட்டுறதுனால அவங்க வயதாகும் போது அவங்கள வந்து முழு பொறுப்புக்கு அரசாங்கம் எடுத்து பார்த்துக்குதுங்க. அதான் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்னு சொல்லுவாங்க.
அவங்களுக்கு தேவையான மெடிக்கல். இன்றைக்கி போய் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் போய் எல்லாம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் போய் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும் 75 வயசு மேலேன்னு கேட்டு பாருங்கள். 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வருஷத்துக்கு. இதை எப்படி ஒரு சாதாரண நம்ம பாமர மக்கள் கட்டி அவங்களுக்கு அந்த மருத்துவத்துக்குள்ளே போக முடியுங்க? ஸோ அதுதான் சொல்கிறேன், அந்த சோஷியல் செக்யூரிட்டிங்கிறது நம்ம இவ்வளோ தூரம் ஒரு வரி பணம் கட்டி எல்லாம் வருங்க. அந்த வரி பணத்துக்கான ஒரு இப்போது நீங்கள் இவ்வளோ வரி பணம் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செக்யூரிட்டி கவர்மெண்ட் கொடுக்குது வயசானதுக்கப்புறம்? இன்னும் நம்மளை வந்து பொருளுக்கு ஒரு தகுதியான ஒரு பொருள் கிடைக்கிறது நமக்கு திருப்பி கிடைக்கிறதே இல்லைங்க. நீங்கள் ரோட் டேக்ஸ் கட்டுவீங்க, எல்லா டேக்ஸும் கட்டுவீங்க, ஆனால் கடைசியில் நீங்களே பாரமாயிடுறீங்க அந்த அரசாங்கத்துக்கு. உங்களை வந்து முதியோர் பென்ஷன் சொல்லிட்டு 1000 ரூபா கொடுப்பேன், அதுக்கு லைன் கட்டி நம்ம நிற்கணுங்க, அதுக்கு 4 இடத்துக்கு போகணுங்க. அதுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா லஞ்சம் கொடுத்தா தான் அந்த 1000 ரூபாயுமே கிடைக்குது. 1000 ரூபா வச்சுட்டு ஒரு முதியோர் வந்து என்ன, அதாவது மக்களை கையேந்தி வைக்கிறதே தான் அந்த அரசாங்கத்துடைய வேலையாக இருக்குது. சுதந்திர இந்தியாவினுடைய நிலைமை இன்னும் வந்து மக்களை வந்து கையேந்தியே இருக்கணும். இலவச அரிசிகள், இலவச மின்சாரம், இலவச தண்ணீர், இப்படி எல்லாத்துக்குமே நம்ம அடிப்படை தேவைக்கு கூட நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும், கையேந்தி வைக்கிற நிலைமையில தான் வச்சுருக்காங்களே தவிர கல்வி. இப்போது அவர் நம்ம அகரம் ஃபவுண்டேஷன் வந்து அவர் எடுத்து 15 வருஷமாக சூர்யா பண்ணிகிட்ருக்காரு. அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய விஷயத்தை அகரம் ஃபவுண்டேஷன் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு நபர், அதாவது சினிமா கரெக்ட், அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது மாதிரி இது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை வந்து இன்றைக்கி வந்து கியூபா எடுத்து பார்த்தீங்கன்னா அது இலவசமாக கல்வியை கொடுக்குதுங்க, மருத்துவம் இலவசமாக கொடுக்குதுங்க. இங்கே வந்து இந்த 2 தான் இன்றைக்கி வியாபாரமாக ஆகிடுச்சு. இலவசமாக கல்வியும் மருத்துவமும் கொடுக்க வேண்டிய இடத்துல அதுதான் மாபெரும் ஒரு வியாபாரமாக ஆகிட்டுருக்குங்க. ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராக்டிஸ், ப்ரொபகேட், உங்களுடைய மதத்தை வந்து நீங்கள் வழிபாடுவதற்கோ இல்லைன்னா அதை வந்து மற்றவங்களுக்கு அதனுடைய நன்மைகளை குறித்து வெளியே சொல்வதற்கோ உங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இருக்குது தான் அதோடைய பொருளுங்க. இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் மதத்தின் அடிப்படையில் வழிபாடு செய்கிறதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு தடைகள் விதிக்கப்படுது. அது போக சுதந்திரமாக உங்கள் மதத்தை வந்து நீங்கள் பிரச்சாரமும் சொல்ல முடியாதுங்க. ஸோ அது அந்த மாதிரி பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோங்க. இப்போது மைனாரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுதந்திரமாக அவங்களுடைய வழிபாடு ஸ்தலங்கள் இடிக்கப்படுது. கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடவுள் பேரில் வந்துட்டு மதத்தின் பேரால் மதம் பிடித்து தான் மனிதன் சுற்றி கொண்டு இருக்கான் அந்த சுதந்திர இந்தியாவில் தவிர எதை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, எதை உடுத்தணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சுதந்திர இந்தியாவுக்குன்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரிலங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. அதாவது நம்ம போய் ஏதாவது மதத்தில் போய் சேர்ந்தாலோ யாராவது பொதுச்சொல்லோ ஏதாவது பண்ணாலோ குற்றம் அப்படின்னு வந்து சுமத்தி அவங்களை வந்து தண்டனைக்குள்ளான ஒரு ஆளாக மாற்றிடுறாங்க. ஈவன் தண்டனை கூட இல்லைங்க, தீவிரவாதிங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுறாங்க நம்மளை. அப்போ நம்மளை வந்து உங்களுடைய ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை எந்த மதம்னு தெரியாது, எந்த மொழின்னு தெரியாது, எந்த இனம்னு தெரியாது. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய இதை வந்து அதுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டத்தை நீங்கள் புகுத்துறீங்களே, அது எவ்வளோ பெரிய தீவிரவாதம். எல்லா பெற்றோர்களும் சமுதாயமும் பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க. அந்த பிள்ளை எந்திரிச்சு ஒரு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இல்லை இந்த மதம் எனக்கு பிடிக்கல வேறு மதத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்கன்னா அதை எத்தனை பெற்றோர்கள், எத்தனை சமுதாயம், எத்தனை அரசியல்வாதி அதை ஒத்துக்கிறாங்க? அதுக்கு என்ன அரசியலமைப்பு சட்டங்கள் இருக்குது அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு? ஸோ அதனால் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அந்த இதெல்லாம் இப்போது நம்மளுக்கு சுதந்திர இந்தியாவில் இப்போ இந்த 79 வருஷம் ஆச்சுங்க. இன்றைக்கி வந்து இப்போ ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. அதாவது அந்த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படிங்கிறது வந்து சாதாரண மக்களுக்கு இல்லை, அரசியல்வாதிகள் தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அரசியல்வாதிகள் வந்து அவங்க ஓட் பாலிடிக்ஸ் தானுங்க, பிரிவினை மட்டுமே ஏற்படுத்தி அதை ஓட்டுக்கு வந்து லாபகமாக எடுக்கிறாங்க. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதத்தின் அடிப்படையில் பிரிவினையை பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி காஸ்ட், இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதியின் அடிப்படையில் ஓட் பாலிடிக்ஸ் இருக்குங்க. சென்ட்ரல்னு பார்க்கும்போது மதத்தின் அடிப்படையில் மெஜாரிட்டின்னு போயிடுச்சுனாலே மெஜாரிட்டியை வச்சு அவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்கள வச்சுட்டு ஓட் பாலிடிக்ஸுக்காக தான் இந்த பிரிவினை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஓட்டு வேணுங்கும் போது சிறுபான்மையினர் முன்னாடி போயிட்டு முஸ்லீம் மாதிரி குல்லா போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு கஞ்சி குடிக்கிறாங்க, நோன்பு கஞ்சி குடிக்கிறாங்க. ஆலயத்துக்கு முன்னாடி தேவாலயத்தில் போயிட்டு பரிசுத்தம் அதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க ஓட்டுக்காகங்க. அந்தந்த தொகுதிகள் அடிப்படையில் ஓட்டுக்காக அந்த மக்களை வந்துட்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ மக்களுக்கு தான் அந்த விழிப்புணர்வு வரணும். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து இந்த சுதந்திர இந்தியாவில் வந்துட்டு அந்த ஃப்ரீடம் வந்து இன்னும் இல்லைங்க, அதுதான் சொல்ல வர கருத்து. அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்கங்க. இப்போ நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய கல்வி, இதுக்கான உரிமைகள், அதாவது நம்மளுடைய தாய்மொழியில் கல்வி கற்றுக்கிறது. இப்போ அரசியலமைப்பின்படி நம்மளுடைய தாய்மொழியில் நம்ம கல்வி இவங்க வந்து இப்போ நம்ம சுதந்திர இந்தியாவில் இப்போ அது இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஒரு 4 வருஷமாக தான், ஒரு 3 வருஷமாக வந்து எந்த மொழியை கற்றுக்கணுங்கிறது கூட நமக்கு உரிமை இல்லைன்னு, தாய்மொழியில் கற்றுக்க முடியாது, இல்லை இந்த மொழியை தான் நீ கற்றுக்கணுங்கிறாங்க, திணிக்கப்படுது. அப்புறம் வந்து கற்றுக்கிட்டால் நல்லதுங்கிறாங்க,
சரி நாங்கள் கற்றுக்கிட்டா தேவைப்பட்டால் கற்றுக்குறோம் தான் சொல்கிறேன். ஆனால் நம்மளுக்கான உரிமைகள் அதை வந்து அவங்க வந்து அதுவுமே இல்லை. ஏன்னா பாடப்புத்தகத்தில் வந்து நம்மளுடைய கலாச்சாரங்கள் இன்றைக்கும் கீழடியில் வந்து இப்போது நடிகர் கமலஹாசன் கொண்டு போய் கீழடியில் உள்ள அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து அதை மாற்றுங்கன்னு மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தஞ்சை முதன்மையான மொழி தமிழ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இருந்தாலும் அந்த மொழி வந்து பின்னோக்கி தள்ளுறாங்க. இல்லை, கரெக்டாக கொண்டு வர விரும்புறதில்லை யாருமே நம்மளை வந்து அவங்கவுங்க மொழியை வந்து நம்ம தூக்கி பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் யாரும் அதை பின்னோக்கி தள்ள முடியாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. ஆனால் அது என்ன செய்ய வராங்கன்னா அவங்களுடைய மொழியை முதன்மையப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, திணிக்கப்படுது. நம்ம மொழி கலாச்சார விகிதம் தான் நம்மளுடைய நாடே இந்தியாங்கிறது வந்து ஒரு அமைப்பாக உருவாகுதுங்க. பலதரப்பட்ட மொழிகள் கலாச்சாரம் உருவாகுது எல்லாம் இல்லைங்களா? அதெல்லாம் எந்த இந்தியா இந்தியாங்கிறது ஒரே ஒரு மொழி ஒரே ஒரு மதம் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அப்படி கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாடத்திட்டங்கள் மாற்றுறாங்க. நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயிலில் கல்வெட்டுகள் எல்லாம் தமிழில் இருந்த கல்வெட்டெல்லாம் எடுத்து சமஸ்கிருதத்தில் போடுறாங்க. கீழடி ஆராய்ச்சி முடிவுகள் இன்னும் அறிவிக்கப்படலைங்க. அப்போ பாடத்திட்டங்களையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சென்ட்ரலுடைய லிஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் லிஸ்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ என்ன படிக்கணுங்கிறதையுமே மாற்றுறாங்க. நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாறுமே அவங்க வந்து இனிமேல் வந்து மாற்றி திரித்து அதை எழுதணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த முகலாயர்களுடைய வரலாறுகள் எல்லாமே எரிக்கப்பட்டிருக்குது. நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாறுகள் எல்லாமே ஆற்றுல விடப்பட்டுச்சு. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு சுதந்திர இந்தியாவில் நம்ம என்ன படிக்கணும், நம்ம என்ன கலாச்சாரத்தில் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, அதை எப்படி பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பாடுபடணும் அப்படிங்கிறத முன்னெடுத்துகிட்டு போனால் கூட அது வந்து தேச துரோகிகள் என்று ஒரு பேரை நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் அந்த இதுவும் பார்த்திங்கன்னா அந்த அடிப்படையிலையும் நம்ம வந்து இன்னொரு சுதந்திர இந்தியாவை நம்ம உருவாகலைங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள். 6வது வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ கடைசியில் இந்த 5 நம்ம பேசி இந்த உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டதுன்னு சொன்னால் கூட இந்த கடைசியாக நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு வழி விமோசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ்ன்னு சொன்னால் எந்த ஒரு பாமர மக்கள் கூட நம்மளுடைய ஒடுக்கப்பட்டாலோ இல்லைனா ஏதோ அநீதி இழைக்கப்பட்டாலோ நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டை அணுகி நம்ம வந்து அதுக்கான ரெமெடிஸ் வாங்கிக்கலாம். அதுதான் கடைசியுடையது. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து கடைசியாக பார்க்கப்படுறது அந்த சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று தான். இப்போ அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேவையான அரசியல்வாதிகள் வந்து அவங்களுக்கு தேவையான ஜட்ஜஸை போட்டுட்டு அங்கேயும் வந்துட்டு அதையுமே வந்து இப்போது அவங்க கைப்பற்றி, அதாவது அந்த நீதித்துறை ஒன்று தான் நம்மளுக்கு வந்து நீதி வழங்கி கொண்டு இருந்தது. இப்போ அந்த துறையிலையும் வந்துட்டு இவங்களுடைய ஆதிக்கம் நிறையா இருக்குதுங்க. பணக்காரர்களுக்கு ஒரு நீதி, ஏழைகளுக்கு ஒரு நீதி இருக்குது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் பணக்காரர்கள் வந்து காசு கொடுத்துட்டு கடவுளை போய் பார்த்துறாங்க. பணக்காரர்கள் வந்து கடவுளை பார்க்க முடியுது, ஏழைகள் வந்து தூரத்துலேயே இருந்து பார்க்க முடியுதுங்க. ஸோ பணம் கொடுத்தால் என்னன்னாலும் நடக்கும் அப்படிங்கிற நிலையில் தான் இருக்குது. தவிர அந்த கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸுங்கிற 6வது பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் பணம் கொடுத்தால் இந்தியாவில் எதுவும் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு மனவேதனையுடன் இதனை பதிவிடுறாங்க. சட்ட உரிமைகள் அது பணக்காரர்களுக்கு தான் எட்டி பறிக்கிற தூரத்தில் இருக்குதுங்க. பணம் இல்லாதவன் வந்து அலைஞ்சு கடைசியில் இருக்கிறதையும் இழந்து ஓட்டாண்டியாக தான் போவானே தவிர எந்த ஒரு ரொம்ப ரேராக கொஞ்சம், அதாவது கடைசியாக அண்ணல் அம்பேத்கர் எழுதுனது தாங்க, how good the law may be, if the implementing person is wrong, the entire law will go wrongன்னு சொல்லியிருப்பாருங்க. ஸோ அது மாதிரி இம்ப்ளிமெண்டிங் பீப்புள் இதை பொறுத்து தான் இருக்குது. சட்டங்கள் இருக்குது, எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. பட் அதை இம்ப்ளிமெண்ட் அத்தாரிட்டிஸ் யாருக்கு ஒரு பப்பட்ஸ் மாதிரி யாரால் ஆட்டப்படுகிறார்கள், நகர்த்தப்படுகிறார்களை பொறுத்து தான் உங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட்டு வந்து கீழ்கோர்ட்டில் வந்து தண்டனை படுறாங்க, அடுத்து மேல்முறையீடு பண்ணுறாங்க, அதே கேஸில் வந்து விடுதலை ஆகுறாங்க இல்லைன்னு சொல்லிட்டுங்க. ஸோ அதனால் காசு இருந்துச்சுன்னா எதனாலுமே வந்து நம்ம இங்கே இந்த இதில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. இந்த பாலியல் கொடுமைகள் வந்து பணக்காரங்கள் வந்து அபிச்சிடுறாங்க, ஏழைகள் மட்டும்தான் அதில் பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஏன்னா அங்கே போனால் நம்மளுக்கு நீதி கிடைக்காதுன்னா அந்த நீதி எல்லாரும் சட்டத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த நிலைமை வந்து சட்டங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டிஸ் சரியாக அந்த சட்டங்களை நம்மளுக்கு தீர்வுகள் நோக்கி நகர்த்தினாங்கன்னு சொன்னால் அரசியல்வாதி, அரசியல் அமைப்புகள் எல்லாத்தையும் தாண்டி சட்டத்துக்கு மேலே தான் ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுட்டு எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த நிலைமையும் மாறும் என்பது தான் என்னுடைய ஆசை, எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். இதற்கான தீர்மானம் என்ன, இதுக்கான ஃபைனல் ஒரு கன்க்ளூஷன், அதாவது டிசிஷன் அப்படின்னு சொல்ல போனால் என்ன சொல்லலாம்? டிசிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோரும் அரசியல் கற்றுக்கணுங்க, அதுதான் சொல்கிறது. அரசியல் வந்து எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். அரசியல் யாரோ ஒருத்தங்களுக்கு கூடியது அப்படின்னு நம்மெல்லாம் நல்லவர்கள்லாம் கை கட்டி நின்று
வேடிக்கை பார்க்குறதுனால தான் கைவர்கள் எல்லாம் அங்கே உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு பெரிய அநீதியை இந்த சமுதாயத்துக்காகவும் நம்மளுடைய பிரிவினை அரசியலை பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒன்று கூடி இந்த 79வது சுதந்திர தின விழாவில் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். நமக்குள் பிரிவினை, அரசியல்வாதிகள் என்ன பிரிவினை பண்ணினாலும் சரி, நம்மளை இனத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் நம் மனிதன் என்பது உண்மை. ஸோ அந்த மனிதங்கிறத போற்றி எல்லாரும் நம்ம ஒற்றுமையாக நம்ம நகர்ந்தோம் மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ஒரு மாபெரும் இந்தியாவை, வல்லரசு இந்தியாவை உருவாக்க முடியுங்க. நமக்குள்ளே பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு பெரிய வல்லரசான இந்தியாவாக மாறவே முடியாதுங்க. அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள்ங்க. எல்லாரும் ஒற்றுமையுடன் இருப்போம், மனிதத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.